ஏங்க ஷேர் மார்க்கெட்டே ஒரு சூதாட்டம். ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு கேம்பிளிங். அதில் வந்து நம்ம காசை போட்டோம் அப்படின்னா காசு எல்லாமே வந்து லாஸ் ஆயிரும். ஒன்று காசு போட்டு நம்மளை உச்சத்தில் கொண்டு போவோம், இல்லாட்டி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விட்ருவோம். ஷேர் மார்க்கெட்லாம் வந்து ஒரு போலித்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்கிட்டயும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்கல்ல, ஆனால் அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் என்னன்னு கேட்டால் தெரியாது. சரி, அந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட்டு தெரியாது, அந்த கம்பெனியை பற்றி எதுவுமே தெரியாது, அந்த கம்பெனியோட என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரியாது, எவ்வளோ ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டு, எவ்வளோ ஓனர்ஷிப் ஹோல்டு, எவ்வளோ பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, எதுவுமே தெரியாது. ஆனால் வந்து ஒரு எல்லாம் பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஷேர் மார்க்கெட்டே ஒரு சூதாட்டோன்ட்டு. அதில் அவங்களும் ஒருத்தராக இருப்பாங்களே தவிர்த்து அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஒரு அனுபவமே இருக்காது. ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புக்கெலாம் என்னால் படிக்க நேரம் இல்லை, நோட்ஸ்லாம் எனக்கு எடுக்க நேரம் இல்லைன்னா சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம டெய்லி காலைல பல் தேய்க்கிறோம், கோல்கேட்டு யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் 90% 80% கோல்கேட்டு தான் யூஸ் பண்ணுறோம். பேஸ்ட்டு, டூத் பேஸ்ட்டு. அந்த கோல்கேட்டு பேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமாக எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுறோம் எனக்கு தெரிஞ்சு. அப்போ அந்த 20 வருஷமாக அந்த கோல்கேட் யூஸ் பண்ணுறோன்னா 20 வருஷமுமே கோல்கேட்டு மார்க்கெட்டில் இருக்குது, ஸ்டாக்காகவும் இருக்குது. நம்ம லக்ஸு சோப் யூஸ் பண்ணுறோம், ஹமாம் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறையா சோப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது எல்லாமே மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் அதோட நேமில் இருக்காது, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படிங்கிற நேமில் இருக்கும். இதெல்லாம் முடிச்சா சரி, சாப்பாடு வச்சு வந்துடலாம். கோதுமை மாவு இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஐடிசி ஸ்டாக்ஸில் இருக்குது. ஆசீர்வாத் ஆட்டை இதெல்லாம் ஐடிசியில் வரும். நம்ம ஸ்கூலுக்கு போகிறோமே, காலேஜில் யூஸ் பண்ணுற பேப்பர் ஷீட் எல்லாமே வந்து கிளாஸ்மேட் அப்படிங்கிற ஒரு நோட் கூட நம்ம பார்த்துருப்போம், அது ஐடிசியோடது. ஸ்கூலுக்கு போகிற பஸ்ஸோ இல்லை நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு போகிற பஸ்ஸோ யூஸ் பண்ணுறோம், அசோக் லைலாண்ட், அதுவுமே ஸ்டாக்ஸில் இருக்குது. பைக்கில் போகிறோமா, பஜாஜ் பல்சர் ஸ்டாக்ஸில் இருக்குது, டிவிஎஸ் ஸ்டாக்கில் இருக்குது, எல்லாமே ஸ்டாக்கில் இருக்குது. மேக்ஸிமம் இந்தியன் மார்க்கெட்டில் உள்ள எல்லா பிராண்டு முக்கியமான கம்பெனிஸ் எல்லாமே நம்ம டெய்லியும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வண்டிக்கு போகிற பெட்ரோல், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஸ்டாக்ஸில் இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற கம்பெனிஸை மட்டுமே செலக்ட் பண்ணி அதோட குவார்டர்லி ரிசல்ட் நல்லா இருக்கான்னு பார்த்து அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக்ஸை வாங்கி நல்ல விலைக்கு வாங்கி நல்ல விலைக்கு விற்றா, குறைவான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்கிறதும் நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்டோட அடிப்படையாக. ஈஸியாக கற்றுக்கணுன்னா இந்த மாதிரி கற்றுக்கலாம். நீங்கள் நார்மலாக கூகுள் குரோம் கூட பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் வாங்குகிற ஒவ்வொரு நம்ம வாங்குகிற பேக்கெட்ஸ்லேருந்து, ஃபுட் பேக்கெட்ஸ்லேருந்து, ஸ்நாக்ஸ்லேருந்து, இல்லை யூஸ் பண்ணுற வெஹிக்கல்லேருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கண்டிப்பாக ஒரு பிராண்ட் இருக்கும். அந்த பிராண்டு டேரெக்டாக அது வந்து இல்லைனாலும் கண்டிப்பாக அதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ ஹமாம், லக்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டாக்கில் டேரெக்டாக வராது. ஆனால் இது எல்லாத்தையுமே மேக் பண்ணுறவங்க ஒரே ஆள், ஹிந்துஸ்தான் யூனிலிவர். இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுக்குமே மேக்ஸிமம் ஸ்டாக்ஸில் இருக்கும். புதுசாக வரவங்க இல்லை ஐபிஓ லான்ச் பண்ணாதவங்க மட்டும்தான் ஸ்டாக்ஸில் இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறது இப்படி கூட நீங்கள் அனலைஸ் பண்ணலாம், பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம இப்போ ஜொமேட்டோ ரைடு ஓட்டினோம் இல்லையா, இன்றைக்கி ஒரே சரவெடியான ரைடு, சரவெடினே சொல்லலாம். ஏன் அப்படின்னா 7 மணிக்கு ஆரம்பித்த ரைடு 10 மணிக்கு முடித்தேன். ஒரு 3 மணி நேரம். இந்த 3 மணி நேரத்தில் கண்டினியூஸாக 11 ரைடு முடிச்சாச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எல்லா ஹோட்டலுமே டக்குன்னு ஆர்டர் கொடுத்துறாங்க. எப்போயுமே ஆர்டர் வந்து டிலே பண்ணுவாங்க, ஆனால் என்னன்னு தெரில, ஆர்டர் டிலே இல்லாமல் எல்லா ஃபுட்டுமே கரெக்டாக வந்துருச்சு டயத்துக்கு. போகிறேன், ஃபுட்டு வாங்குகிறேன், கஸ்டமர் லொக்கேஷன் போகிறேன், அவங்களும் வாசல்லே நிற்கிறாங்க. 11 ஆர்டர் முடித்தேன். ஒவ்வொரு ஆர்டருக்கு 25 ரூபா இன்சென்டிவ் போட்டாங்க. ஸோ 11 ஆர்டருக்கு 275 ரூபா இன்சென்டிவ். அது போக ரைடு ஓட்டினதே மொத்தமாக சேர்த்தா நமக்கு 700 ரூபாய்க்கு மேலே வந்திருக்கு, 717 ரூபா வந்திருக்கு. இதில் நமக்கு பெட்ரோல் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காசுன்னு போட்டால் வெறுமனே நம்ம 52 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். 52 கிலோமீட்டருக்கு 100 ரூபா போட்டுக்கலாம் பெட்ரோல் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு. பேலன்ஸ் 600 ரூபா நமக்கு ப்ராஃபிட்டு. வெறும் 3 மணி நேரத்தில் 600 ரூபா ப்ராஃபிட்டு.
இது ஒரு ரெக்கார்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த அளவுக்கு ஜொமேட்டோவில் ஆர்டர் வந்ததில்லை. வெறும் 3 மணி நேரத்தில் 600 ப்ராஃபிட்டு. ஃபஸ்ட் டைம் நான் ஓட்டியிருக்கேன். இதான் இன்றைக்கி ஜொமேட்டோட ஸ்டேட்டஸு. ஸோ நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கீழே அப்டேட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ மைனஸில் இருக்கிறோம் அப்படின்ட்டு. மார்க்கெட்டோட நிலவரம் ஓரளவு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு வழக்கம் போல் சொல்கிறது தான், உங்களோட ஆதரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.